ஒன் பீஸோட எபிசோட் 66 தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இகரம் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஸோ அட்டாக் பண்ண உடனே கையில இருந்து எதையோ வந்து எடுத்து போடுவான். போட்ட உடனே அந்த இடமே அப்படியே வெடிச்சு, இகரம் அப்படியே கீழ விழுந்துருவாங்க. ஸோ அவரோட ஃப்ரெண்ட் வந்து நான் இத்தன நாள் உங்க கூட பேட்டில் பண்ணியிருக்கேன். நானும் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி போய் வந்து அவங்கள அடிக்க பார்ப்பாங்க. திரும்பவும் எதையோ ஒண்ணு எடுத்து போட்ட உடனே அவனும் வெடிச்சு அப்படியே தூக்கி எறிஞ்சிருவாங்க. இத பார்த்துட்டு விவி வந்து டக்குனு அந்த வாத்து மேல ஏறிருவான். ஏறி வேகமா போக ஆரம்பிச்சுருவா. போன உடனே அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இவங்களும் போக ஆரம்பிச்சுருவாங்க. டக்குனு இகரம் வந்து ஜோரோ கால பிடிச்சுட்டு, "எனக்கு ஹெல்ப் பண்ணு. பிரின்சஸ காப்பாத்து" அப்படின்னு சொன்னோனே, "நான் எதுக்கு காப்பாத்தணும்? நீ இதுக்கு முன்னாடி என்னைய கொல்ல பாத்த. என்னாலலாம் முடியாதுன்னு" சொன்ன உடனே டக்குனு அங்க நாமி வருவா. வந்துட்டு, "சரி நான் காப்பாத்துறேன். எனக்கு 1 பில்லியன் பெர்ரி குடுங்க" அப்படின்னு சொல்லுவா. சொன்ன உடனே அ ஓகேன்னு சொன்ன உடனே ஜோரோ வந்து சொல்லுவா. ஜோரோ "போமாட்டேன். நான் எதுக்கு உங்களோட டீலிங்க்கு வரணும்" அப்படின்னு சொன்னேன். "நீ எனக்கு கடன் குடுக்கணும். ப்ராமிஸ் பண்ணியிருக்க. காப்பாத்து" அப்படின்னு சொன்னேன். "இது வேறையா? உன்னைய நான் சாவடிப்பேன்னு" சொல்லிட்டு ஓடி போய் காப்பாத்த பார்ப்பாங்க. இங்கனக்குள்ள லூஃபி டக்குன்னு எந்திரிச்சு யூரின் போயிட்டு திடீர்னு வந்து பார்ப்பான். பார்த்தா எல்லாருமே கீழ விழுந்து கிடப்பாங்க. "இங்க என்ன நடந்துச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பான். பார்த்த உடனே டக்குன்னு இங்கனக்குள்ள விவி போயிட்டு இருக்கும்போது இவன் ஃபாலோ பண்ணிட்டு போவான்ல. ஸோ ஃபாலோ பண்ணிட்டு போம்போது இன்னொரு மிஸ் மண்டே அப்படிங்கிறவன் வந்து "எப்படியும் இவங்க என்னைய கொன்றுவாங்க. ஸோ உன்னைய காப்பாத்தியாச்சும் சாகுறேன்" அப்படின்னு சொல்லுவா. ஆனா இவளையும் வந்து போட்டுருவாங்க. ஸோ பார்த்து ஷாக்ல இருப்பான். "எங்ககிட்ட இருந்து உன்னால தப்பிக்க முடியாது. என்கிட்ட டெவில் ஃப்ரூட் பவர் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்ட போடுவான். இவன்கிட்ட பாம் ஃப்ரூட் இருக்கும். ஸோ டக்குன்னு இவன் உடம்புலேருந்து எது எடுத்து போட்டாலும் பாம் ஏதாவது வெடிச்சிரும். ஸோ அடுத்து நாமி வந்து கேட்பா, "பருக் சோர்க்னா என்ன?" அப்படின்னு கேட்பா. கேட்ட உடனே, "இதுல ஒரு குரூப் இருக்கு. ஸோ மிஸ்டர் 0 தான் ஃபர்ஸ்ட்டு. அடுத்தடுத்து வரவங்கலாம் மிஸ்டர் 13 அதுவரைக்கும் இருக்கு. ஸோ அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் குரூப் இருக்கு" அப்படின்னு சொல்லுவா. சொன்ன உடனே இங்கனக்குள்ள வந்துட்டு லூஃபி வந்து ஜோரோ வந்து அட்டாக் பண்ணியிருக்கான் அப்படின்னு லூஃபி சொன்னோனே, நான் அவங்க எனிமீஸ் அப்படின்னு சொன்னோனே நம்ப மாட்டான். நம்மகிட்ட சாப்பாடு போட்டவங்க அவங்க எப்படி நமக்கு எனிமீஸ் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து அட்டாக் பண்ணுவான். "டேய் முட்டா பயலே" அப்படின்னு சொல்லி ஒரு எத்துவான். மொத்த பேருமே சேர்ந்து கீழ விழுந்துருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு இவங்கள அட்டாக் பண்றேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனா லூஃபி வந்து இவங்களயே அடிச்சுட்டு, "இப்பதான் டைஜெஸ்ட் ஆயிருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு வருவான். ஸோ இவங்க மிஸ்டர் 5 தோற்கடிச்சுட்டாங்க. யார்றா இவங்க அப்படின்னு பார்ப்பாங்க. பார்த்த உடனே ஜோரோ மேல வந்து வேகமா வந்து கிலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரூட் இருக்கும். ஸோ அத எடுத்து வேகமா அவ வெயிட்ட கூட்டிக்கலாம், குறைச்சுக்கலாம். ஸோ அத வச்சு அட்டாக் பண்ணுவான். அவனும் நகன்றுவான். இப்ப இவங்க 2 பேருமே சண்டை போடுவாங்க. ஸோ சண்டை போடும்போது இதுலயே அப்படியே வேவுஸா பறக்கும். ஸோ மாறி மாறி குத்திப்பாங்க. அங்கிட்டு இங்கிட்டுன்னு போய் இடிச்சுப்பாங்க. இத பார்த்துட்டு பரூக் சோர்க் வந்து நாங்க தான் உங்கள கொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வருவாங்க. ஸோ அந்த இடத்துல புகை மூட்டமா இருந்தோனே அவங்க ஓடி வருவாங்க. ஸோ ஓடி வந்த உடனே டக்குன்னு இவங்க திருப்பி மறைப்பாங்க. "தேவையில்லாம உள்ள நுழையாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒரு குத்து குத்துவாங்க. ஸோ 2 பேருமே தெரிச்சுருவாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. ஸோ சரியான ஃபைட்ட மறக்காம செக் பண்ணுங்க.